Hi மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ ஒரு நியூ சீரியலுடைய ப்ரொமோஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ என்ன சீரியல் அப்படின்னு பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். சக்தி அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு பொது சீரியல் வந்து வரப்போகுது. இது வந்து ஒரு நான் பிரைம் டைம் சீரியல். ஸோ கரண்டாக முத்தழகு சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபால்கன் டிவி மீடியா தான் வந்து இந்த சீரியலை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ தான் இந்த சீரியலுடைய ப்ரொமோஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். இந்த சீரியலுடைய ஷூட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், லாஸ்ட் சண்டே வந்து இந்த சீரியலுடைய ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சீரியலுடைய ஷூட் ஸ்டார்ட் பண்ண மறுநாளே வந்து ப்ரொமோஷன் டீமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. பொதுவா விஜய்ல வந்துட்டு ப்ரொமோஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்தின் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ள ப்ரோமோ வந்து ஏர் ஆயிடும். பட் இது வந்து ரொம்ப எமர்ஜென்சியே கேஸ்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமா எடுக்க சொல்ற மாதிரி எனக்கும் தோணுது. பட் டீம் சைட்ல இருந்து கேட்டா இல்லப்பா அப்படிலாம் நார்மலா தான் போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா காற்று கனவெளி சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி நீ நான் காதல் வரப்போகுதுன்னு சொல்லி ஆல்ரெடி நமக்கு அப்டேட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. சேனல் சைட்லுமே அந்த ஒரு பிளான்ல தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து நீ நான் காதல் வந்து கொஞ்ச நாளுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ அது ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கேவிக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஏதாச்சும் ஒரு சீரியல் வந்து அந்த இடத்துல லான்ச் பண்ணி ஆகணும். சோ அதனால வேண்டி சக்தி சீரியல் வந்து அந்த 1 PM க்கு லான்ச் பண்ற ஐடியால சேனல்ஸ் இருந்து இருக்காங்களா? சோ ப்ரொமோஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது வித்தின் ஒரு 2 to 3 டேஸ்ல ப்ரோமோ ஏர் ஆயிடும். சோ 2 வீக்ஸ்ல வந்து லான்ச் பண்ணலாம். சான்ஸ் அதிகமாவே இருக்கு. சோ அந்த மாதிரி பிளான் பண்றாங்களா அப்படின்ற பத்தி தெரியல. சோ அதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குன்னு தான் இந்த வீடியோ. அதே போல வந்துட்டு பிரைம் டைம்ல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சீரியல் எண்ட் ஆகும். அதை தவிர நூனுக்கு மூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ நூனுக்கு மூவ் ஆகுதுன்னா கிழக்கு வாசல் மட்டும் தான் இப்போதைக்கு சான்ஸ் இருக்கு. பட் அதுவுமே டீம் சைட்ல இருந்து இல்லப்பா நூன்லாம் கிடையாது, கன்ஃபார்மா வந்து பிரைம் டைம் சேஞ்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ பிரைம் டைம் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா பாண்டியன் சோஸ் ஈரமான ரோஜாவே ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று முடியும். அதுவும் PS வந்து இப்போதைக்கு முடிகிற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த TRP வந்ததுக்கு அப்புறம் வந்து சேனல்ஸ் வந்து ரீகன்சிடர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா இயர் மேல ஏதாச்சும் டவுட் வருதா அப்படின்னு தெரியல. நான் டீம் சைட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் ஷேர் பண்றேன். அதே போல வந்து கிழக்கு வாசலுடைய டைமிங் நான் உங்களுக்கு உடனே ஷேர் பண்றேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கன்ஃபார்மா ஒரு நான் பிரைம் டைம்ல ஒரு சீரியல் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கெஸ். ஸோ அது வந்து சக்தி சீரியலா இருக்கிறதுக்கு தான் நிறையவே சான்ஸ் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ ப்ரொமோஷன் முடிஞ்சிருச்சு. சீரியலோட ஷூட்ஸ்மே பரவலா போயிட்டு இருக்கு. அதே போல வந்து ஹீரோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் கொடுத்திருந்தேன். இவர் வந்துட்டு நிறைய மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. சோ விஜய் சார் கூட ஒரு மூவி ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சோ அதை கீப் ஆன் கெஸிங். அவங்க வந்து இப்போதைக்கு ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால தான் நானுமே ரிவீல் பண்ணல. வித்தின் ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ள நான் கேட்டு உங்களுக்கு அந்த ஹீரோ அப்டேட்மே ரிவீல் பண்ணிடுறேன். ஹீரோயின்மே ஒரு நியூ ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ஒன்ஸ் வெரிஃபை ஆனது உங்களுக்கு வந்து உடனே அப்டேட் ஷேர் பண்றேன். சோ யாரெல்லாம் இந்த சீரியலுடைய லான்ச்க்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.